Hi guys, I am Gautam Mishra from National Institute of Science Education Research. Today we are going to discuss the topic of typecasting. இப்போ நம்ம டைப்காஸ்டிங் முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். இப்போ உங்கள் முன்னாடி ஒரு கொஸ்டின் கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. 5/3 5/2 வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்குது. இப்போ இதோட பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ரெண்டு நொடி யோசிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும் 2.5. இப்போ இதே நம்ம கம்ப்யூட்டரில் டைப் மட்டும் வச்சுக்கோங்க, C++ ப்ரோக்ராமில் அதை நம்ம இப்படி பண்ணுவோம். முதல்ல 5 டிஃபைன் பண்ணுவோம், அப்புறம் 2 டிஃபைன் பண்ணுறோம், இப்போ இதை டிவைட் பண்ணி நம்ம C நம்ம பிரிண்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து டைப் பண்ணி கம்ப்யூட்டரில் டெர்மினலில் பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ 2.5 வராது. நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ 2. இப்போ காரணத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் நம்மளுக்கு டைப் கேஸ்டிங்கை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ டைப் கேஸ்டிங்ன்றது என்னன்னு பார்க்கலாம். டைப் கேஸ்டிங்ன்றது நம்ம கம்ப்யூட்டர் C++ ப்ரோக்ராம் வந்து கம்ப்யூட்டர் டிஃபைன் பண்ணுறப்ப ஒரு டேட்டா வேரியபிள்ஸையும் ஒரு விதமாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் அதால். இப்போ ஒரு வேளை நம்ம வந்து நம்ம ரெண்டை வந்து இன்டீஜர் ஐடென்டிஃபை பண்ணலாம், 2.0 டெசிமலாக ஐடென்டிஃபை பண்ணலாம், இல்லை அது ஒரு வேரியபிள் பேர் கொடுத்து அது பேராகவும் ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ அதனால் நம்ம வந்து நிறைய டேட்டா டைப்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணலாம். இன்ட், ஃப்ளோட், டெசிமலில் தான் ஃப்ளோட்னு சொல்கிறோம் நம்ம, கேர், இந்த மாதிரி நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து இன்ட்லேருந்து ஃப்ளோட்டுக்கு மாறணும்னா நம்ம டைப் கேஸ்டிங் யூஸ் பண்ணுறோம். இப்போ இங்கே என்ன நினச்சுன்னு கேட்டிங்கன்னா ஃப்ளோட்லேருந்து இன்ட்டுக்கு மாறிச்சு. இப்போ இதை நம்ம இம்ப்ளிசிட் டைப் கேஸ்டிங். இம்ப்ளிசிட் ஏன்னா இது கம்ப்யூட்டர் தன்னந்தானா செய்கிறதுனால அது எப்படி நடக்குதுன்னா கம்ப்யூட்டருக்குள்ளேயே அது ஒரு சில ப்ரோக்ராம் வந்து ஒரு சில ரூல்ஸ், ப்ரோக்ராம்ஸ், அல்காரிதம்ஸ் அதை வந்து ஃபாலோ பண்ணி அது வந்து நம்மளுக்கு 2 கொடுக்குது. இப்போ வந்து அதை வந்து சிம்பிளாக ஒரு சின்ன ஐடியா கொடுத்து அதை எப்படி புரிய வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து வச்சுக்கோங்க, நம்ம இந்த கோடை ரன் பண்ணுறோம். இப்போ வந்து கம்ப்யூட்டர் இந்த நம்பரை இன்டீஜர்ஸ் சேவ் பண்ணுது, அடுத்து N2 வந்து சேவ் பண்ணுது. இப்போ இந்த கோடை ரன் பண்ணுறதுக்கு கம்ப்யூட்டர் ஒரு டெம்பரரி ஃபைலை கிரியேட் பண்ணுது. அதோட ஸ்பேஸ் என்னது, இன்ட்டோட ஸ்பேஸ். ஏன்னா நம்ம வந்து இன்ட்ல டிஃபைன் பண்ணியிருக்கோம், அதனால கம்ப்யூட்டர் டெம்பரரி ஸ்பேஸ் இன்ட்லேயே டிஃபைன் பண்ணுது. இப்போ அந்த ஸ்பேஸில் நம்ம வந்து இன்ட்டு தான் கொடுக்க முடியும், இன்டீஜர்ஸ் தான் கொடுக்க முடியும், அதுலேருந்து வரதும் இன்டீஜர்ஸ் தான். இப்போ நம்ம இந்த டிவிஷனில் இந்த ஆப்ரேஷனில் நம்ம வந்து 2 இன்டீஜர் கொடுக்குறோம், 5, 2. 5 நியூமினேட்டரில் போகும், 2 டினாமினேட்டரில் போகும், ஆப்ரேஷன் நம்மளோட டிவிஷன் ஆகுது. இப்போ இது வந்து நம்ம டிவிஷன் பண்ணுறோன்னா இன்டீஜரோட ரேஞ்ச், அந்த டேட்டா டைப்போட ரேஞ்சில் என்னென்னலாம் வர முடியுமோ அது மட்டும்தான் நான் அந்த கம்ப்யூட்டர் எக்ஸிக்யூட் பண்ணும். அதுக்கு மேலே அது மீறி ஏதாவது போச்சுன்னா அது வந்து எக்ஸிக்யூட் ஆகாது, அது அங்கேயே நிறுத்தி அது அவுட்புட்டாக வந்து நம்மளுக்கு கொடுக்கும். இப்போ வச்சுக்கோங்க 5/2 என்னன்னு பார்க்குது. இப்போ கம்ப்யூட்டர் ஸ்டெப் பை ஸ்டெப் ஆப்ரேஷன் பண்ணும். 5/2 ஃபஸ்ட்டு என்ன வரும், 2 வரும், 2/2 4, 2 times 4 வரும், அப்புறம் ரிமைண்டர் 1 வரும்னு வச்சுக்கோங்க. ஆனால் இப்போ வந்து இது 2லேயே நின்றுடும். ஏன்னா 2க்கு அப்புறம் ரிமைண்டருக்கு போனால் ரிமைண்டருக்கு நம்ம டெசிமல் இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனால் டெசிமல் வந்து இன்டிஜரில் டிஃபைன் ஆகாது. ஏன்னா டெசிமலுக்கு நம்ம அப்புறம் 0 தவிர எது வந்தாலும் அது வந்து இன்டிஜர் ரேஞ்சில் வராது. இன்டிஜர் வெறும் நம்பர்ஸ், பியூர் நம்பர்ஸ். அதனால் அது வந்து 2ல நிறுத்திடும். இதை தாண்டி 2.5 போகாது. அதனால் அவுட்புட் வந்து இதே 2வை அவுட்புட் கொண்டு போகும், நம்மளுக்கு அவுட்புட் 2 கிடைக்கும். இதான் நம்ம இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன் ஒரு உதாரணத்தை பார்த்தோம். இதே மாதிரி நம்ம வந்து இன்ட்லேருந்து ஃப்ளோட்டுக்கு போகலாம், ஃப்ளோட்லேருந்து இன்ட்டுக்கு போகலாம், கேருக்கும் போகலாம், கேர்லேருந்து எல்லாத்துக்கும் கன்வர்ஷன் உண்டு.
ஆனால் இது நம்மளுக்கு நிறைய தடவை என்ன ஆகும், நம்ம வந்து கம்ப்யூட்டர் நினைக்கிறது நம்ம நினைக்கிறது ஒன்றும் ஆகாது. ஒரு சில கம்ப்யூட்டர் வந்து நம்மளுக்கு இன்ட்டில் கொடுக்கும், நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கலாம் ஃப்ளோட்டில் வேணும். நம்மளுக்கு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு 5/2 வந்து நம்மளுக்கு வேணும் 2.5, ஆனால் நம்மளுக்கு கொடுக்குது 2, ஆனால் நம்மளுக்கு அது தேவையில்லையே. இப்போ ஒரு வேளை அது வந்து நம்மளுக்கு தேவையான மாதிரி எப்படி ஆக்கணும்னு பார்க்குறீங்கன்னா, அதுக்கு நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக டைப் கேஸ்டிங் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ எக்ஸ்பிளிசிட் டைப் கேஸ்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தேவை நம்மளோட தேவையப்படி நம்ம இந்த டைப் கேஸ்டிங்கை நம்மளுக்கு தேவையான மாதிரி மாற்றுறது தான் எக்ஸ்பிளிசிட் டைப் கேஸ்டிங். இப்போ நம்ம இதை 2.5 அவுட்புட் கொண்டு வர மாதிரி எப்படி ஆக்கணும், இப்போ அதுதான் நம்மளோட எக்ஸ்பிளிசிட் டைப் கேஸ்டிங்கோட உதாரணம் ஆயிடுது இந்த தடவை. இப்போ பார்க்கணும் அது எப்படி ஆகுது. இப்போ நம்மளோட பிரச்சனை எங்கே நடக்குது, நம்ம இந்த கம்ப்யூட்டர் இன்ட் பை டிஃபால்ட் டிஃபைன் பண்ணுது, ஆனால் நம்மளுக்கு இன்ட் தேவையில்லை, நம்மளுக்கு டிஃபைன் தேவை ஃப்ளோட். ஏன்னா நம்மளுக்கு வந்து இன்டிஜர் டிஃபைன் உள்ள இன்டிஜர் கொடுக்குறோமா ஃப்ளோட் கொடுக்குறோமா அதோட நம்மளுக்கு வந்து அதோட எந்த அவசியமும் இல்லை. ஆனால் நம்மளுக்கு அவுட்புட் வேணும் ஃப்ளோட்டில். ஆனால் அதனால நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஆப்ரேஷனை ஃப்ளோட் பாக்ஸ்குள்ளே கொண்டு போகிறோம். நம்ம இப்போ அந்த ஃப்ளோட் பாக்ஸ்குள்ளே கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணணும், நம்ம வந்து இங்கேயே ஒரு டெஃபினிஷன் பண்ணுறோம். ஃப்ளோட் n1/n2. இப்போ கம்ப்யூட்டர் இதில் என்ன நினைக்குது, n1 n2 ஃப்ளோட் ஒரு டெம்பரரி ஸ்டோரேஜ் ஃப்ளோட்டில் டிஃபைன் பண்ணுது அந்த கம்ப்யூட்டர். இப்போ அந்த டெம்பரரி பாக்ஸ்குள்ளே ஃப்ளோட்டில் டிஃபைன் பண்ணதுனால நம்ம வந்து இன்டீஜர் கொடுத்தாலும் அது ஃப்ளோட்டில் கன்வெர்ட் ஆகிடும். இப்போ நம்மளுக்கு வந்து 5 வந்து 5.0 ஆகி உள்ளே போகும், 2.0 ஆகி உள்ளே போகும். இப்போ டிவிஷன் ஆனதுக்கப்புறம் நம்ம ரேஞ்ச் இன்ட்டில் இருக்காது, ஃப்ளோட்டில் இருக்கும். இந்த தடவை ஃப்ளோட்டில் இருந்தால் என்ன ஆகும், டெசிமல் டிஃபைன் ஆகுது ஃப்ளோட்டில். எத்தனை வரைக்கும் 7 டெசிமல் வேல்யூ வரைக்கும் நம்ம டெசிமல் ஃப்ளோட்டில் டிஃபைன் ஆகும். அதனால் டிஃபைன் ஆகுறதுனால இது வந்து 2ல் நிற்காது, ரெண்டுத்துக்கும் தாண்டி கண்டினியூ பண்ணும். எப்படி கண்டினியூ பண்ணும், முதல்ல 2 டிவிஷன் ஆயிடுச்சு, 2 டிவிஷன் ஆனதுக்கப்புறம் இங்கே டெசிமல் பாயிண்ட் வந்துருச்சு. டெசிமல் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் 5 வேல்யூ டிவைட் பண்ணி நம்மளுக்கு ரிமைண்டர் கொடுக்கும் 2.5. ஏன்னா 2.5 நம்ம ஃப்ளோட் ரேஞ்சில் வந்துருச்சு. இப்போ இந்த தடவை நம்ம 2.5 ஃப்ளோட் ரேஞ்சுக்குள்ளே வந்ததுனால நம்ம அவுட்புட்டும் கிடைக்கும் 2.5. நம்மளுக்கு தேவையானது 2.5 கிடைச்சதும் 2.5. எக்ஸ்பிளிசிட்டோடைய ஒரு அட்வான்டேஜ் இதை கூட பார்த்துக்கலாம் நம்ம. இப்போ நம்ம நம்ம C++ ப்ரோக்ராமில் டைப் கேஸ்டிங் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்றது நல்ல எக்ஸாம்பிள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஒரு கொஷின் பார்க்கலாம். இந்த கொஷின் எங்களுடைய பேட்ச்சில் நம்மளுக்கு ஒரு லேப் கொஷினாக கிடச்சிது, எங்களோட சார் கொடுத்தது இது. இப்போ இந்த கொஷின் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு C++ ப்ரோக்ராம் எழுதுகிறோம், எதில் நம்ம எல்லாம் ஆஸ்கை டேபிளில் என்னென்ன கோட்ஸ் இருக்குதோ அதெல்லாம் நம்ம டெர்மினலில் பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ அதை பண்ணின ஒரு வழி இருக்குது, நம்ம வந்து ஒரு கோடையும் நம்ம வந்து சி அவுட் பண்ணி அந்த 100க்கு மேலே இருக்கிற கோட்ஸை பிரிண்ட் பண்ணலாம். ஆனால் நம்ம வந்து கம்ப்யூட்டரில் பார்க்குறோன்னா அதை வந்து நம்ம ஈஸியாக பண்ணுற வழி தான் பார்க்குறோம். அதனால் நம்ம வந்து டைப் கேஸ்டிங் யூஸ் பண்ணுறோம் லூப்போட. இப்போ வந்து நம்ம ஆஸ்கை டேபிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு இன்டீஜரை ஸ்டாண்டர்டைஸ் கேரக்டரை நம்ம வந்து டிஃபைன் பண்ணுறோம். இப்போ இது வந்து நம்ம அமெரிக்காவில் இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் கோடாக டிஃபைன் பண்ணியிருக்காங்க முன்னாடியிலேருந்தே. அதனால் நம்ம என்ன இன்டீஜர் கொடுக்குறோமோ அதுக்கு கரஸ்பாண்டிங்காக ஒரு கேரக்டரை அது வந்து தானாக பிரிண்ட் பண்ணும் ஆஸ்கை டேபிள். இப்போ நம்ம வந்து ஒரு தடவை இன்டீஜர்ஸ் ஆட் பண்ண நம்ம ஆஸ்கை கோட்ஸோடைய அடுத்த கேரக்டர் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ அதே இதை நம்ம லூப்பில் கொண்டு வந்தோம்னா நம்ம 33 டிஃபைன் ஆகிற எல்லா ஆஸ்கை 30 126 வரைக்கும் என்னென்ன ஆஸ்கை கோட்ஸ் டிஃபைன் ஆகுது நம்மளுக்கு அதெல்லாம் நம்ம வந்து பிரிண்ட் பண்ண முடியும். இதுதான் நம்மளுடைய பேஸ். இப்போ இதை வந்து நம்ம ப்ரோக்ராமில் எப்படி எழுதணும்னு பார்க்கலாம்.
இப்போ நம்ம வந்து மெயின் ஃபங்க்ஷனில் ஒரு ஃபார் லூப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த ஃபார் லூப்போட அவசியம் என்ன? நம்ம ஒரு இன்டீஜர் ஐ டிஃபைன் பண்ணுறோம். எதை நம்ம திரும்பி லூப் பண்ணுறோம். ஒரு 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 இன்டீஜருக்கும் நம்ம வந்து லூப் பண்ணுறோம் அதை. இப்போ வந்து ஐ வந்து இன்டீஜர் ஐ 33. அது ஏன் டிஃபைன் பண்ணுறோம்? ஏன் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆஸ்கேர் கேரக்டர் ஆரம்பிக்குது 33லேருந்து. நம்ம 33 ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணுறதுக்காக இன்ட் ஐ வந்து 33ல நம்ம இனிஷியல் டிக்ளரேஷன் கொடுக்குறோம். இப்போ நம்மளுக்கு வந்து இன்டீஜர் வந்து ஒரு லிமிட் தாண்டி ஆஸ்க் ஐக்கோன் டிஃபைன் ஆகாது நம்மளுக்கு. அதனால வந்து நம்மளோட அப்பர் லிமிட்டான 126 கடைசி ஆஸ்க் ஐ கேரக்டர். அங்கே வர வரைக்கும் நம்ம வந்து அதை லூப் பண்ணிக்கினே இருக்கலாம். ஆனால் அங்கே வந்ததுக்கப்புறம் நிறுத்துறோம். ஐ இஸ் லெஸ் தேன் ஈக்குவல் 126. அதான் நம்மளுடைய டெர்மினேட்டிங் கண்டிஷன். நம்மளோட லூப் என்னது ஐ ப்ளஸ் ப்ளஸ். ஒரு லூப்லேயும் நம்ம வந்து ஐ வந்து ஒரு வேல்யூவால் இன்க்ரீஸ் பண்ணுறோம் இன்டீஜரை. ஒரு வேல்யூவோட இன்டீஜர் இன்க்ரீஸ் பண்ண நம்மளுக்கு ஒரு அஸ்கை கோட்ஸோடைய கேரக்டர் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ண முடியும். இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு ஈஸியான டைப் கேஸ்டிங் பண்ணலாம். cout char I endl. இதான் நம்மளோட லூப். இந்த லூப் என்ன பண்ணும்? இப்போ நம்ம வந்து இனிஷியலாக நம்ம வந்து ஐ வந்து 33லே டிஃபைன் பண்ணியிருக்கோம். இப்போ இது வந்து இந்த லூப்புக்குள்ளே இப்போ வந்து ஐ 33 126ஓட கீழே இருக்கிறதுனால இந்த லூப்புக்குள்ளே போய் 36ஓட கேரக்டர் வேல்யூ பிரிண்ட் பண்ணும். ஆஸ்க் ஐக்கோட 36ஓட கேரக்டர் வேல்யூ 33ஓட கேரக்டர் வேல்யூ என்னது? எக்ஸ்க்ளமேஷன் மார்க். இந்த எக்ஸ்க்ளமேஷன் மார்க் அதான் டெர்மினலில் பிரிண்ட் பண்ணிடும். நம்மளுக்கு cout ஐயோட வேல்யூ கிடைக்காது, ஆனால் நம்மளுக்கு 33 கிடைக்காது. ஆனால் நம்மளோட வேல்யூ ஆஸ்கே டேபிள் என்ன கேரக்டர் இருக்கோ அதுதான் கிடைக்கும். ஏன்னா நம்ம கேரக்டர் நம்ம ஐயை டிஃபைன் பண்ணியிருக்கோம். டைப் கேஸ்டிங் யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. இதுதான் நம்மளோட முக்கியமான எக்ஸ்பிளிசிட் டைப் கேஸ்டிங். இதை நம்ம முன்னாடி பார்த்தோமோ அந்த எக்ஸ்பிளிசிட் டைப் கேஸ்டிங் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். இப்போ இது யூஸ் பண்ண ஒரு லூப் அதிகமாக ஐ வந்து 34 அடுத்த லூப்பில் 34 ஆஸ்கே கேரக்டர் என்ன? டபுள் கொட்டேஷன். இப்போ அடுத்த லூப்பில் ஐ வந்து 36 ஆகிடும். 34க்கும் 35ல 35 ஆகிடும். 35 என்ன? ஹேஷ்டேக். அந்த மாதிரி போக ஐ வந்து எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணும். 65 நம்மளோட ஆல்ஃபபெட்ஸ் ஆரம்பிக்குது. 65லேருந்து A to Z பிரிண்ட் ஆகிடும். நம்பர்ஸ் நடுவில் வரும், ஸ்மால் லெட்டர்ஸ் நடுவில் வரும். அப்புறம் கடைசியில் நம்மளுக்கு ஐ இஸ் லெஸ் தேன் ஈக்குவல் 126 கண்டிஷனுக்கு வந்துடும். அப்போ என்ன ஆகுது? நம்ம ஐ வந்து 126ல் இருக்குது. 126 இஸ் ஈக்குவல் டு 126 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதுனால இந்த லூப்பை எக்ஸிக்யூட் பண்ணுவது. எக்ஸிக்யூட் பண்ணப்போ என்ன ஆகும்? cout கேரக்டர் ஐ 126ஓட ஆஸ்கே வேல்யூ இந்த சிம்பிள் சிமிலாரிட்டி சிம்பிள்னு சொல்லலாம். அது மேட்ச் தான் வந்து இது ஒரு சிம்பிள். இந்த சிம்பிள் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகுது, டெர்மினேட் ஆகிடும். ஃபார் லூப் டெர்மினேட் ஆனதுக்கப்புறம் ரிட்டர்ன் 0 இன்ட்டு மெயின் ஃபங்க்ஷன் டெர்மினேட் ஆகிடும். நம்ம ப்ரோக்ராம் முடிஞ்சிடும். டெர்மினலில் நமக்கு எல்லா ஆஸ்கே கோட்ஸோடைய பிரிண்ட் கிடைக்கும் நம்மளுக்கு. டைப் கேஸ்டிங் யூஸ் பண்ணி நம்ம டைப் கேஸ்டிங் லூப்பியோட உதவியால் நம்ம இந்த கொஸ்டினை ஈஸியாக சால்வ் பண்ண முடியுது. இது வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளிசிட் டைப் கேஸ்டிங்கோட இம்பார்ட்டன்ஸை ஈஸியாக கொடுக்க முடியுது. ஒரு தடவை நம்ம வந்து ஒரு பிரிண்ட் பண்ணதை பதிலாக நம்ம வந்து ஒரே அடியாக எல்லா வேலையும் முடிக்கணும். ஒரே அடியாக. பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.